வார்த்தையை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேலையிலேயே நம்ம கண்கள் மணி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த உள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே, ஆண்டவரே பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியானவரை சொன்ன பரிசுத்த உள்ள பரலோக தகப்பனே, உடைய பாதத்துகளை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஐயா, எங்களை மறைச்சு வெளிப்படுங்கப்பா. எங்கள் வாயோடு நீ பேசும் ஆண்டவரே. இந்த கருத்தில் 100 ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. ஸ்தோத்திரம். நாளிலேயும் மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அறியாதபடினால் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்குது. ஆண்டவருடைய வருகை எப்போ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிட்டா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய வருகைக்கு நம்ம ஒரு ஆயத்தமான பட்ட பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். என்னடா எஸ்ஐகையில் போட்டிருக்குது, நீ ஆயத்தமாகு, நீ ஆயத்தப்படுத்து, உன்னிடக்கூட எல்லா ஜனத்துக்கும் நீ காவலன் ஆகிறேன்னு ஒரு வசனம் இருக்குது. 37ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அப்போ நீ ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தமாகணும். அப்புறம் அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தி நம்ம அவங்களுக்குலாம் என்ன செய்யணும்? காவலனாக இருக்கணும்னு சொல்லி வசனம் கொடுத்துருக்குறாங்க ஏசப்பா. அதில் நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். காவலனாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? விழித்து இருக்கணும். இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆட்டு மந்தைக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாங்க, இல்லை ஆலயத்துக்கு வாட்ச்மேன் இருக்காங்க, இல்லை ஒரு பெரிய பங்களா ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, எந்த தெரு வாட்ச்மேன்கள், ஒரு கிராமத்துக்குள்ள வாட்ச்மேன் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறவங்க தூங்கிடக்கூடாது. நம்ம விழித்திருந்து தான் அவங்க என்ன செய்யணும்? காவல் காக்கணும். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம விழித்திருந்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும்னா அவங்களையும் ஜெபிக்க வைக்கணும். நம்மளும் ஜெபிக்காமல் அவங்களையும் ஜெபிக்க வைக்காமல் இருந்து நரகத்திலே தள்ளப்படக்கூடாது. நரகம் அக்கினி கடல், அது அக்கினிகளை தள்ளப்படுவாங்க போட்டிருக்குது. அதனால் நியாயத்திற்கு நடக்கும். ஆண்டவர் மகிமைப்படுத்தி சிங்காசனத்தை அமர்ந்திருப்பார். அமர்ந்திருக்கும் போது அதை நியாயம் தீர்ப்பார். அவங்க மக்களை பூரா கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்த்து 2 பக்கமும் ஜனங்களுக்கு பிரிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வலது பக்கமும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை இடது பக்கமும் ஆண்டு கூட்டி சேர்ப்பார் நியாயத்தீர்ப்பில். அப்போ அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பில் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? கணக்குப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன தப்பெல்லாம் செய்யணும் அவ்வளோ தப்பு செய்கிறாங்க. தப்பு செய்துட்டு அப்புறம் ஊரில் மூட்டை பொய் மூட்டைன்னா பொய் மூட்டை பல மூட்டை சொல்லி பொய்யா பேசுறது, அடுத்தவங்க நம்புற மாதிரி பொய் பேசுறது, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் முடித்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா எல்லாம் ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் நீதி செய்வார், ஆண்டு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாக இருக்கவங்களும் ஆண்டவர் நீதி செய்யுதுங்கிறாங்க, அநியாயம் செய்கிறவங்களும் ஆண்டவர் நீதி செய்யிட்டுருக்காங்க. அதனால இந்த ஆண்டவர் நியாயத்திற்கு எல்லாருமே நிற்க போகிறாங்க. நிற்க போகும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? ஆண்டவர் வலது பக்கத்தில் ஒரு பிள்ளைகளை பிடிச்சிருக்காரு. அவங்க இடது பக்கத்தில் ஆண்டவரை அசட்டப் பண்ணவங்க, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத பிள்ளைங்க எல்லாரும் இடது பக்கத்தில் கட்டுரை வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை பகிர்ந்து நடந்து பல உபத்திரங்களை அனுபவிச்சு பிள்ளைகளுக்குலாம் வலது பக்கத்தில் சேர்க்கிறார் ஆண்டவர். அவங்கள என்ன செய்கிறான்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள சுந்தரிங்கன்னு அன்று சொல்றார். வலது பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகளை பார்த்து அப்போ செம்மறியாட்டி கூட்டங்கள், இந்த பக்கத்தில் வெள்ளாட்டு கூட்டம் போட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்துச்சுன்னா அவன் சபிக்கப்பட்டவர்களே சாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி கடலுக்கு நீங்கள் நினைச்சிங்க பங்கடைங்க சொல்லி என்ன செஞ்சிருக்கும்? வசனம் இது மத்தையில் போட்டிருக்கு. மத்திய 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு? 25ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது.
அப்போ போட்டுக்கார் பாருங்க, இந்த வசனம் நான் சொல்கிறேன் எதுக்காக எடுக்கிறேன்னா, பிரசங்கம் பண்ணிகிட்டே போயிடலாம். அப்புறம் உங்களுக்கு வசனம் தேவையான வசனம் போட்டுட்டாங்களா இல்லையா, இவங்களாம் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்களே நினச்சிடக்கூடாது. அதனால நினச்சிறேன் 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 31ல் அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பருத்தினரை சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32ஆம் வசனம் மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார் அப்படின்னு சொல்லி பிரிப்பார். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். ஒரு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாகும் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட படிக்கு ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இப்படி அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார் வலது பக்கத்தில். அப்போ கூட்டி நியாயத்தீர்ப்பில் வந்து எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து எல்லாத்தையும் நியாயத்தீர்ப்பு நடந்து அவர் பிள்ளைகளை வலது பக்கத்துலேயே அவர் அசட்டை பண்ணவங்களே இடது பக்கத்தில் அன்பு நிப்பாட்டுவார். 100 உண்மை. வானம் பூமி வெளிந்து போனாலும் கட்டுரை வார்த்தைகள் ஒளியும் போது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து வேத வார்த்தையை வசனங்கள் வந்து ரொம்ப அசட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு எப்போ வராது சொல்லி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம்னா என்ன, நம்ம அப்படி தூங்காமல் முடிச்சிருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுல கவனமாக இருங்க, ஜெபிக்கிறதுல கவனமாக இருங்க, ஆண்டுக்கு பயப்படுறதுல கவனமாக இருங்க, பரிசுத்தத்தில் நீங்கள் நினைச்சிங்க கவனமாக இருங்க. அதில் எல்லாத்துலேயும் கவனம், நாளைக்கு நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இந்த உலகத்தின் மக்களோடு இருக்கோம். உலகத்தின் மக்களுக்கு முடிஞ்ச அளவு சுவிசேஷத்தை என்ன செய்யணும் சொல்லிடணும். அதில் கூட போட்டிருக்கு. அப்போது நான் சொல்கிறது அந்த 35 வசனத்தை கூட போட்டிருக்காரு, நான் பசியாக இருக்கேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 36 வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாரு. 37ஆம் வசனத்தில் அவர் என்ன செஞ்சார், பசியாக இருந்தேன் உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுதும் உங்களுக்கு ஆகமாக இருந்தேன், உங்களுக்கு எப்போ நம்ம கொடுத்தோம்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ மிகவும் சிறியவர்களாகி அவங்களுக்கு எதை நீங்கள் செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வார். அப்போ சொல்வார், இந்த 40ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 39ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்பொழுது உண்மை வியாதிகள் வர்றாங்க, நாங்கள் காவலில் இருக்கிறவர்களாக கண்டு உண்மைக்கு வந்தோம் என்பார்கள். அப்போ ராஜா சொல்கிறாரு, மிகவும் சிறியவர்களாகி என் சகோதரருக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மிகவும் சிறியவங்க, தரத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற மக்கள், அனாத மக்கள், வறுமையில் வாடி தவிக்கிற பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது எனக்கு தான் செய்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பார்த்துக்கோங்க, ஏழைக்கு இருக்கிற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்தோன்னா திரும்ப கொடுப்பேன்னு இருக்கிறாரு. இந்த பூமியில் வந்து ஏழை மக்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்யும்போது அது நமக்கு ஆண்டவர் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் கர்த்தரின் பிள்ளைகளை இன்னைக்கு பசையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுங்க. அவங்களுக்கு யாருக்குன்னா ஒருத்தங்களுக்கோ 2 இடத்துக்கும் நீங்கள் ஆகாரம் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவில் எவ்வளோ முடிஞ்ச முடியுமோ கொடுங்க. அது மாத்திரம் வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கலாம். நல்ல பிள்ளைங்க துணிகள் நல்ல துணிகள் இருந்தாலும் கூட போட்டு கலக்கிற துணி நல்ல துணி புதுசாக இருந்துச்சுன்னா கொடுங்க, நிறைய மிச்சமாக தான் கொடுங்க. இல்லாட்டி கிறிஸ்மஸ்லாம் வரும்போது நீங்கள் நினச்சிங்க புது துணி எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, அப்படி நீங்கள் கொடுக்கலாம். புதிய சேரீ எடுத்து கொடுக்கலாம். கஷ்டப்பட்ட வயசான மக்கள் யாருமே இல்லை, கைவிடப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புதிய வஸ்திரம் சேரீ எடுத்து கொடுக்கலாம். அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நமக்கு யார் எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கூட இருப்பாங்க. வயசானவங்க பிள்ளைங்களாம் கைவிடப்பட்ட பிள்ளைங்களாம் இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு செய்த பிறகு வயசானவங்களுக்கு நன்மை செய்யணும். அந்த மக்கள் வீடு தேடி வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டால் நம்ம செய்ய தான் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, நம்ம வந்து எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அனுகிரகம் போட்டிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதான் ப்ளஸ்ஸிங் 3:12 சொல்லி போகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அவரு என்ன சொல்லியிருக்காரு செய்யுங்க. அது ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்கிறது என்னென்ன செய்கிறீங்களோ அது ஆண்டவருக்கே செய்கிறீங்கன்னு சொல்லி பயப்பட போகிறது. அதுக்கு அந்த அப்பதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறியவர்களுக்கு என்ன செய்தீங்களோ அது எனக்கே செய்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 40ஆம் வசனத்தில் 25-40 அதற்கு ஆண்டவர் பிரயோஜனமாக மிகவும் செய்கிறாங்க என் சகோதரரான இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இடது பக்கத்தில் நிற்கிறவங்களே பார்த்து எழுச்சிறாரு, வலது பக்கத்தில் நிற்கிறவங்களே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்லி முடிச்சிருக்காரு. 32ஆம் வசனத்தில் 33ஆம் வசனத்தில்
செம்மறியாடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது புறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசிரியப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி வலது பக்கத்தில் நிற்கிறவங்க சொல்றாரு. அதே இதுக்கு இங்கே என்ன சொல்றாருன்னா 41 வசனத்துல, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை எண்ணிவிட்டு விசாரிச்சுக்கும் தூதனுக்காகவும் ஆயத்தப்படப்பட்டிருக்கிற அக்னியில போங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல, அந்நியாக இருந்தேன், எனக்கு என்னை சேர்த்து கொள்ளலை, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் நீங்கள் கொடுக்கல, வியாதிகளெல்லாம் இருந்தேன், காவலில் இருக்கப்பட்டவனா இருந்தேன், நீங்கள் நினைச்சு என்னை விசாரிக்கலாம் வரல அப்படின்னு சொல்லி ஆண்டு நிறைய பட்டியல் சொல்றாரு. வியாதிகள பிள்ளைகளாக இருந்தேன், அவங்களுக்கு விசாரிக்கவே இல்லை, பசியாக இருந்தாங்க அவங்களுக்கு ஆகாரம் நீங்கள் கொடுக்கல, வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க, கஷ்டப்பட்டு தருத்திரத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வஸ்திரம் நீங்கள் எடுத்து கொடுக்கல, காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க நீங்கள் வரல அப்படின்னு சொல்றாரு. சபிக்கப்பட்டவர்களே நீங்கள் அகன்று போங்கன்னு சொன்னவங்களை பார்த்து சொல்றாரு. சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதித்தமாக, ஆண்டவரே, உண்மை பசியுள்ளவராகவும் தாழ்வுள்ளவர்களும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதி உள்ளவர்களும் காவலில் உள்ளவர்களும் நாங்கள் கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். எப்போ நாங்கள் உதவி செய்யலைன்னு கேட்காங்க. அப்பொழுது அவர்களுக்கு பிரதித்தமாக, மிக சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதில் இந்த பூமியில் நம்மளுக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் காலம்தான். நம்ம நான் முடிஞ்சளவு நமக்கு நன்மை செஞ்சிருவோம், யாருக்குனாலும் நன்மை செஞ்சிருவோம். பைபிளில் கூட போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த சகோதரி தொற்கால்கிற சகோதரி கூட அவங்க எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சாங்க. நன்மை செஞ்சதுனால எல்லாரும் அவங்க மேலே அனுபவிச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க மறிச்சிட்டாங்க. மறிச்சதுக்கு பின்பாக அவங்க என்ன செஞ்சாங்க, பேதுரு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தாங்க. உடனே பேதுரை போய் கூட்டிகிட்டு இவ எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சாங்க, இப்போ மறிச்சிட்டாங்க, இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வேலை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது பேதுரு அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்கள உயிரோடு எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவங்க நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேற சொல்லி கூப்பிட்டு எழுந்து வச்சுருவாரு. அப்போ அவங்க எந்திரிச்சிருவாங்க. அப்போ பாருங்க, அவங்க மறிச்ச பிறகு கூட கொஞ்ச நாள் ஐஸ்லாண்டில் கூட்டி கொடுத்து அந்த பூமியில் அன்றல் நினைச்சிருக்காரு அப்படி வைக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, விதவைகள், நிறைய விதவைகள், அந்த விதவைகள்லாம் சொல்லுவாங்க, இவங்க நல்லா இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு மக்கள் நம்மளை பற்றி அவங்களை பற்றி சொல்கிறாங்க. இல்லை நம்மளை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க ரொம்ப நல்லா உதவி செய்வாங்க, இவங்க ஆண்டுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். எங்கிட்ட நம்ம அப்படி செய்துக்கிட்டே இருக்கும்போது அந்த என்னுடைய பிள்ளைகள் தெய்வனுடைய ஆண்டு வரும்போது டக்குன்னு போக முடியும். இல்லை நமக்கு மரணம் வரும்போதும் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் அந்த பரலோகம் முக்கியம் நமக்கு. அந்த பரலோகத்தை மட்டும் கிறிஸ்தவ பிள்ளைங்களும் யாரும் நம்ம விட்டுறக்கூடாது. பரலோகம் தான் சேர்ந்து அக்னி கடலுக்கு நிறைய இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் பயபக்தியோடு போகிற பிள்ளைகள், இப்படி நன்மை செய்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் விசாரிக்கிற பிள்ளைங்களுக்கு மறிக்கும் போது அவங்க உண்மையாக இருக்கணும், உலகத்துல உண்மையாக இருக்கணும், அட்டுழியம் செஞ்சிடக்கூடாது, அநியாயம் செஞ்சிடக்கூடாது, பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார். மறிச்ச உடனே அவங்களுடைய ஆவி தேவன் எடுத்துக்கிட்டு வர மனுஷனை மண்ணால் படைச்சி மனிதனுக்கு ஜீவாத்மா ஊதினா இருக்கும்ல, அது மனுஷன் உயிரிழந்தான். அதனால அவங்களுக்கு ஒரு ஆத்மா ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடும். அவங்க புதிய அந்த புதிதாக ஆக்கி ஒரு மனிதனுக்கு நித்திரையில் வச்சிருப்பாரு, இளைப்பாறுதல் வச்சுருவாரு. அதனால மண்ணுனால எடுத்ததுனால மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டாங்க. நம்மள அந்த ஆத்மா மேலே போயிடும், ஆண்டுகிட்ட போயிடும். அந்த அங்கே போய் இளைப்பாறுதல் இருக்கும். ஆவி ஆண்டு அந்த அவங்க தேவனுக்கு அது போயிடும். அவர் தான் நமக்கு முன்னாடி அப்படியே போயிடுறது. அதனால் மக்களே பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுங்க, இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோகராட்சியருக்கு நரகம் இருக்குது. அதில் அந்த நரகத்தில் போய் விழுந்திருப்பாங்க. நித்திய காலமும் அந்த அக்னியில் போய் விழுந்திருப்பாங்க போது இந்த உலகத்துக்காக நம்ம ஓடி, இந்த உலகத்துக்காக நம்ம உழைச்சி, இந்த உலகத்துக்காக பாடுபட்டு, இந்த உலக நண்பர்களே தான் இவங்க தான் எனக்கு முக்கியம், இவங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி மனசுகளை பிரியப்படுத்தி அப்படி இருந்தாங்கன்னா கைவிடப்பட்டுருவாங்க, அக்னிக்கு போயிடுவாங்க. மறிச்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை அங்கே அக்னி கொண்டு போயிடுவார், விசாசம் கொண்டு போயிடுவான். அவங்க ஞாயிற்றுக்கு அசட்ட பண்ண அகன்றுப்பாங்க இருப்பார். அதனால் ஆண்டுக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆண்டுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். நம்ம பொய் பேசுறது கூட பொய் பயன்படுத்தி ஆண்டவரே பொய் பேசுகிற நாவ அறுத்து போடுறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அறுத்து போட்டுருவார். அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியின்படி நடக்கணும். அவர் என்ன பைபிளில் சொல்லியிருக்காரோ அதுக்கு பார்த்து நீங்கள் நம்ம கீழ்ப்படியணும். அதனால் மனசுல பிரியப்படுத்தணுமோ, இல்லை பணத்துக்கு அடிமையாகணுமோ, இல்லை இந்த உலகத்தில் இந்த பாவத்துக்கு மக்கள் பாவத்தை தேடி ஓடுறாங்க. அந்த பாவம் முக்கியம் சொல்லி பீடி சிகரெட்டுக்கு முக்கியம் சொல்லி மதுபானத்துக்கு முக்கியம் சொல்லி ஓடி ஆண்டோட ராஜ்யத்தை இறந்துடக்கூடாது. அவருக்கு பிடிக்கிறதெல்லாம் அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தம் பரிசுத்தமாகட்டும்.
பாவம் செய்யறோம், பாவம் செஞ்சுட்டு போட்டு அவன் செய்த கிரியக்கிறதுக்கு அவனு கொடுக்குற பலன் என்னோட வருநாட்டை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் முடியிலிருந்து நியாயத்திற்கு நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு நிறுத்துவார் ஆண்டவர். அதனால் நன்மையாக நஞ்சதான் தீமையாக நஞ்சதான் எல்லாம் ஒரு நாள் நியாயத்திற்கு வந்து நிற்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கோங்க. அது இயேசுக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு தான் தெய்வனும் இல்லை, எல்லா மக்களுக்கும் அவர் தெய்வம் தான். அவருக்கு பாதத்தில் வந்து நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்க பைபிள் போட்டிருக்கு. அதனால பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு போட்டிருக்குது. அதனால நம்ம வசனத்தை வாசம் நம்ம கீழ்ப்பிடிச்சிடணும். நம்மளுக்கு மனிதனுக்கு பரலத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. மனிதனை பார்த்து மனிதனுக்கு பிரியப்படுத்தி மனிதனை நம்பி நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஆண்டவர் பயந்துருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவரோட சொல்லுங்க, அவர் நம்ம உன் கையை பிடிச்சுமே பயப்படாத இருக்காரு. அப்படியே அவர் பிள்ளை பட்ட தெய்வனுக்கு நம்ம உண்மையாக இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தருவார். அப்படி சொல்ல வேண்டுமானால் நம்ம விழித்திருந்து என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டு சொல்றாரு. அவர் எந்த நாளிலையும் வருவார் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, நம்ம மரணம் எப்போ இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம விழித்து இருப்போம், நம்ம ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டு பயந்து நடப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தை தந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை முடிச்சு போய் நன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த கிருபாகரனே உங்க ஸ்தோத்திரம். உடைய பாதப்பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறப்பா. ஐயா நீ கொடுத்த தகப்பனே வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க நீ விழித்திருக்க சொல்லுகிறேன் உங்க ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், அதானப்பா வழி. அப்பா உண்மை பின்பற்றி வருகிறதுக்கு அதனப்பா வழி. பைபிளை படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் பரிசுத்தமாய் வாழவும், ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து நடக்கவும், ஆண்டவரை கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படுங்கள் வசனம் கொடுப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் நடுக்கத்தோடு காணப்படும் ஆண்டவரை எந்த நேரத்திலையும் என் கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கட்டும் தகப்பனே. அறியாத மக்களுக்கு கூட அந்த அறிவை நீங்க கொடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. மனிதனை பிரியப்படுத்தாம உங்கள் மாத்திரம் பிரியப்படுத்திட்டு தகப்பனே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. மனிதனை பிரியப்படுத்தி மனிதன் பின்னால் யாரும் போக வேண்டாம்ப்பா. கர்த்தருக்கு பயந்து உண்மை பின்பற்றலையா. உங்களுடைய பாதத்தை அன்றரை அண்டிக் கொள்ளட்டும் தகப்பனே. அண்டி கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரையா. உங்களுடைய பாதத்துல கண்ணீரோடு மக்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. இதை வழி நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லட்டும்பா. அப்படின்ற பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்து இது ஆசீர்வதிப்பீராகப்பா. உடைய பலத்த கர்மைகளை தாழ்த்துகிறோம், வெறுமையாக தகப்பனுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.